அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மக்களுக்கு இப்போ ஒரு குழப்பமான சூழ்நிலை. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 26ஆம் தேதி முடிஞ்ச உடனே குரு பயிற்சி மே மாதம் 11ஆம் தேதி வருது. அப்போது இந்த ராகுவுடைய பயிற்சி நல்லா இருக்குது, கேதுவுடைய பயிற்சி சரியில்லை, குருவுடைய பயிற்சி நல்லா இருக்குது. இது இப்படி நம்மளுக்கு இம்பாக்ட் இருக்கும். இல்லை அப்படின்னா ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ராகு பயிற்சி நல்லா இல்லை, கேது பயிற்சி அதை விட மோசமாக இல்லை, குரு பயிற்சி நல்லா இருக்கு. அப்போ இது எப்படி அவங்களுக்கு கன்க்ளூஷனாக இருக்கும்? இல்லை, 3 கிரகமுமே நமக்கு சரியில்லை. அப்போ நமக்கு எப்படி கன்க்ளூஷனாக இது எப்படி பலன் இருக்கும் அப்படிங்கிறத உறுதியாக இதுதான் உங்களுக்கான நிலைப்பாடு, இதுதான் உங்களுக்கு நடந்தே தீர வேண்டிய விஷயம். அதனால் இதை செய்தால்தான் உங்களுக்கு நன்மை. அது என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் விலாவரியாக பார்ப்போம். கும்பராசியாகிய உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, குரு பயிற்சி என்ன பலன்கிறத நல்லா கேளுங்க. இதில் என்னென்ன ப்ளஸ் இருக்குது, என்னென்ன மைனஸ் இருக்குதுன்னு ஒரு கன்க்ளூஷனை உங்களுக்கு நல்லா தெளிவுபடுத்துகிறோம். இதில் உங்களுக்கு ப்ளஸ் என்னன்னு கேட்டிங்கன்னாங்க, முதல்ல உங்களுக்கு குரு பகவான் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக உட்கார்றாரு. அதே போல் உங்களுடைய கேது பகவானை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் உங்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் உட்காந்துட்டு இருந்தார், கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு இருந்தார். அவரும் இப்போ சமசப்தமத்துக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி இந்த ராகு பகவான் உங்களுடைய 2ஆம் பாவத்தில் இது உங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸான காலம்தான். ஏன்னா ராகு 2ல் இருக்கிறது ஓரளவுக்கு வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம். அடுத்து வேறு ஏதாவது மொழி பேசுகிறவங்களா, வேற்று மொழி பேசுகிறவங்க, அந்நிய பாஷை பேசுகிறவங்களால உங்களுக்கு அதர் லாங்குவேஜஸ் ஸ்பீக்கிங் பர்சன்ஸ்னால உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆதாயம் ஏற்படுறது இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் ராகு பகவான் தான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள். இப்போ அவர் உங்களுடைய ஜென்மத்துக்கு வராரு. இது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் குருவாகட்டும் அதே மாதிரி கேதுவாகட்டும், கேது சமசப்தமத்துக்கு வராரு. இப்போ கேது ப்ளஸ்ஸு அப்படின்னு சொல்கிறத விட இன்னொன்று சொல்லலாம். என்னென்னா, ஏற்கனவே உங்களுக்கு அஷ்டமத்தில் இருந்தாருங்க. அஷ்டமஸ்தானங்கிறது கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். அந்த இடத்துல கேது உட்கார்ந்ததுனால கொஞ்சம் கெடுபலனை அதிகமாக கொடுத்துருப்பாரு. அவர் என்னென்ன மாதிரியான கெடுபலன்னா மன கஷ்டத்தை கொடுத்துருப்பாருங்க. நீங்கள் எங்கேயாவது ஒரு சின்ன ஒரு பிரயாணத்துக்கு போகலாம், இவங்களோட சேர்ந்து போகலான்னு நினச்சிருந்தா கூட அது நடந்திருக்கவுது. அல்லது வேறு ஏதாவது நீங்கள் ஒரு பிளான் போடுறீங்க, இந்த இடத்த வாங்குவோம், உங்களுக்கு சாதகமாக இதை செய்வோம், இல்லை இதை செஞ்சுருவோம், இதை முடிச்சிருவோம் இந்த செயல்பாடை அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அது சொதப்பிடும். இது மாதிரி உங்களுக்கு இது எவ்வளோ ஒரு இடத்த வாங்கியிருப்பீங்க, அந்த இடம் வாங்கினது உங்களுக்கு ஒரு திருப்தியான மாதிரி இருந்திருக்காது. அல்லது நீங்கள் ஒரு ஏதோ ஒரு விஷயம், ஏதோ எலக்ட்ரானிக் ஐட்டத்தை நீங்கள் வாங்கியிருப்பீங்க, நீங்கள் வாங்கினதுக்கும் உங்களுடைய வீட்டுக்கும் அதுக்கும் பொருத்தமே இல்லாத மாதிரி இருந்துடும். இப்படியான ஒரு மன கஷ்டத்தை உங்களுக்கு கேது கொடுத்துருப்பார். ஆனால் 2ல் இருக்கிற ராகு உங்களுக்கு பொருள் வரவுகளை கொடுப்பார். இந்த மாதிரி இப்போ பொருளாதாரத்து ரீதியாக கொஞ்சம் பணங்காசுகளை கொடுத்துருக்கலாம். அதே மாதிரி ஏதாவது பொருளை வாங்கிறதுக்கான பாக்கியத்தை கொடுத்துருக்கலாம். ஆனால் கேது என்ன கட் பண்ணிடுவார்னா, அது உங்களுக்கு பொருந்தி வரக்கூடிய சூழ்நிலையை கட் பண்ணி விட்டுருவார். அதுதான் இதில் ஒரு முக்கியமான விஷயம். இதுவரை நடந்ததை நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இப்போது நடக்க போகிறது என்னங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. இப்போ என்னென்னா, முதல்ல உங்களுக்கு இருந்த நல்ல விஷயம் என்னென்னா, குரு பகவான் 5ல் இருக்கார் இல்லைங்களா. இது ஒரு பெரிய கன்க்ளூஷன்ல உங்களுக்கு என்ன விஷயம் அப்படின்னா, கடன் இருக்குது, அல்ல உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருக்குது, அல்லது ஏதோ நண்பர்களுக்கு உங்களுக்கும் ஏதோ வாக்குவாதம் பிரச்சனை இருக்குது. இந்த 3 விஷயத்தில் ஏதோ ஒன்று இருக்குன்னா அது எல்லாமே மாறிடும். கடன் இருந்தால் உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய கடன் நிவர்த்தி ஆகிடும். இல்லைங்க, எனக்கு பெரிய கடன் இருக்குங்க, எப்படிங்க இந்த 1 வருஷத்துக்குள்ளே முடியும்? குரு பகவான் 5ல் இருக்கார், எல்லாத்தையுமே கரைச்சிருவாருன்னா நிச்சயமாக கரைச்சிருவார். அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய 50% கடனையாவது அவர் குறைச்சி விட்ருவார். அப்பேற்பட்ட வலிமை கொண்டவர் குரு. ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, கும்பராசிக்கு 2-11 கூடையவர் குரு பகவான். 2ஆம் பாவம் தனஸ்தானம், 11ஆம் பாவம் லாபஸ்தானம். அதனால் லாபம் விறுவிறுன்னு உங்களுக்கு உயர்ந்துடும், உங்களுடைய கடனை குறைச்சிருவார். சரிங்களா? அடுத்ததாக யாருக்கெல்லாம் கூடலாம் உங்களுக்கு ஒரு மனஸ்தாபம் இருக்குது, கூட்டு தொழில் செஞ்சிட்ருக்கீங்க, அல்லது கூட பிறந்தவங்களாக இருக்கலாம், அல்லது உற்றார் உறவினராக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு உடையவங்களாக இருக்கலாங்க, அவங்கக்கிட்டெல்லாம் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அதையே கூட மாற்றிடுவார் குரு பகவான். 5ஆம் பாவங்கிறது ஒரு பாக்யஸ்தானம். அந்த பாக்யஸ்தானத்தில், பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு போகக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அவருடைய 9ஆம் பார்வை
உங்களை பார்க்கறதுனால இந்த யோகம் உங்களுக்கு நடக்குதுங்க. இது ஒரு நன்மை கும்பராசிக்காரங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா, உங்களோட 7ஆம் பாவத்தில் வரக்கூடிய கேது பகவான் முதல்ல அவர் வர்றது எதில் வர்றாருன்னா உத்திர நட்சத்திரம், அதாவது முதல் பாதத்தில் தான் உள்ளே போகிறாரு. அது சூரியனுடைய நட்சத்திரம். ராகு கேது கூட இருக்கிற நட்சத்திரக்காரங்களுடைய அதிபதி வேலையும் செய்வார், எந்த வீட்டு வேலையோ அந்த வீட்டு வேலையும் செய்வார், யார் கூடலாம் இருக்காங்களோ அந்த வேலையும் செய்வார், யாரெல்லாம் ராகு கேதுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாங்களோ அவங்க வேலையும் செய்வார். கேது பகவான் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திராதிபதியும் சூரியன், இருக்கக்கூடிய வீட்டின் அதிபதியும் சூரியன். அதனால் சூரியனுடைய முழு கிரண சக்தியுடன் இப்போ கேது இருக்கார். இப்போ 7ஆம் பாவத்தில். இப்போது 7ஆம் இடத்துல 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் இருப்பதுனால என்ன பலனோ அந்த பலனை இப்போ கேது கொடுத்துருவார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரங்களுக்கு கேது தசை வருவதற்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் ஆகும். அதுவும் அவங்க ஜாதகத்தில் கேது எந்த இடத்துல இருக்கோ, 11ல் இருக்குது, சில சமயம் 7ல் இருக்குது, அவங்க சுய ஜாதகத்தில் 5ல் இருக்குது அப்படின்னா 5ல் கேது இருந்தால் கேது திசையில் தான் குழந்தை பிறக்கும், 7ல் கேது இருந்தால் கேது திசையில் தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகும், 11ல் கேது இருக்குன்னா நல்ல ஒரு வசதி, நல்ல ஒரு லாபம், நல்ல அபிவிருத்தி, பணங்காசுகள் நல்லா சௌக்கியமாக இருக்கிறதுலாம் கேது திசையில் வரும். ஆனால் கேது திசை அவங்களுக்கு எப்போ வரும்னா ரொம்ப வருஷம், 38 வயசு 40 வயசுக்கு மேலே தான் வரும். சரி, இப்போ இந்த கேது வர்றதுனால என்ன நன்மைனா, அந்த சமயத்தில் கேது திசையில் என்ன நன்மை உங்களுக்கு நடக்க போகுதோ அதை எல்லாத்தையும் இப்போவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். உங்களுடைய சுய ஜாதகத்தில் கேது என்ன பலன் தரக்கூடிய இடத்துல உட்காந்துருக்காரோ, உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ 2ல் கேது இருந்தாருன்னா பொருளாதாரியாக வளர்ச்சி அடைஞ்சிருவீங்க. உங்கள் சுய ஜாதகத்தில் 5ல் கேது இருந்தாருன்னா இப்போ 7ஆம் பாவத்தில் வரக்கூடிய கேது உங்களுக்கு என்ன செய்வார்னா கல்யாண பாக்கியத்தை கொடுத்துருவார். கல்யாணம் நடக்காமல் தள்ளி தள்ளி போயிட்டுருக்க கல்யாணத்தை முடிச்சு வச்சுருவார். அது மாதிரியான ஒரு நல்ல பலனை இப்போது கேது பகவான் 7ஆம் பாவத்தில் உட்கார்றதுனால நடக்க போகுதுங்க கும்பராசியாகிய உங்களுக்கு. அடுத்ததாக கவனிச்சிங்கன்னா ராகு பகவான் ஜென்மத்தில் உட்கார்றாரு. இதுதான் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம். இப்போ ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு என்ன செய்வார் அப்படின்னாங்க, உங்களுக்கும் உங்களுடைய சக ஊழியர்கள் இருக்காங்க இல்லைங்களா, உங்களுடைய வேலை செய்கிறவங்க, அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு முக்கியமான சலசலப்பை ஏற்படுத்துவார். அவங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு போட்டியை உருவாக்குவார். அவங்களுக்கும் உங்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு சின்ன பொறாமைகளை ஏற்படுத்துவார். இந்த விஷயத்தில், இந்த ஒரு ப்ராஜெக்டில் எப்படி நம்ம முன்னெடுக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்களோ அது மாதிரி உங்களை எப்படி மிந்தலாம், உங்களை ஓவர்டேக் பண்ணி போகலான்னு வேறொருத்தவங்க நினைப்பார். அது மாதிரியான சில போட்டிகளை நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ அல்லது நீங்கள் தொழில் செய்கிற இடத்துலையோ நிச்சயமாக ராகு கொடுக்க போகிறாரு. இப்போது நல்லா ஒன்று உறுதி பண்ணிங்க, உங்களுக்கு ஒரு ரேஸ் நடக்க போகுது, ஒரு போட்டி வரப்போகுது. நீங்கள் செய்யக்கூடிய இடத்துல ஒரு போட்டி வந்துருச்சு. இப்போ உங்களுக்கு அடுத்ததாக போட்டின்னு வந்துருச்சுன்னா என்ன வேணும்? வெற்றி தான் வேணும். போட்டின்னு வந்துட்டால் வெற்றி வேணும் அவசியம். அப்போது போட்டிக்கு வெற்றி யார் நிர்ணயம் பண்ண போகிறாருன்னா கேது தான் நிர்ணயம் பண்ண போகிறாரு. அந்த வெற்றி உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதான்னா நிச்சயமாக அதை கேது பகவான் என்ன பண்ணுறாரு, சமசப்தத்தில் நின்று உங்களுக்கு சூரியனாக மாறுறாரு இல்லைங்களா, அப்போது வெற்றியை உருவாக்குவார் உங்களுக்கு. அதனால் முன்பை விட அதிகமான ஹார்ட் ஒர்க்கை நீங்கள் போட வேண்டியிருக்கும், அதிக நேரம் வேலை செய்ய வேண்டி வரும். உங்களுடைய குடும்பத்துக்குன்னு நீங்கள் செய்யக்கூடிய நேரத்தை செலவிட பண்ணக்கூடியதை கொஞ்சம் குறைக்க வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கிடுவார். அதனால் குடும்ப பொறுப்புகள், குடும்பத்துக்கு நீங்கள் அதிகமாக இது பண்ணுறது, நேரத்தை செலவு பண்ணுறதெல்லாம் குறைஞ்சிரும் வரக்கூடிய காலத்தில். ஜென்மத்தில் ராகு இருக்கிறதுனால இந்த மாதிரியான சூழ்நிலைகள் ஏற்படும். அதேபோல் தொழில் ரீதியான சில போட்டிகள் ஏற்படும். அந்த போட்டிகளில் உங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் ஏற்பட்டு அதை நீங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஆக ஒரு கன்க்ளூஷனாக கும்பராசியாகிய உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன், இதன் மூலமாக என்னென்ன விஷயங்கிறது நல்லா கவனிங்க. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது 5ல் குரு பகவான். கடன் இருக்குன்னா கடன் நிவர்த்தி ஆகும். அதே போல் சொந்தக்காரங்கள்ட்ட ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருந்து பேச்சுவார்த்தை இல்லாமல் இருக்கீங்க, பிரிஞ்சு இருக்கீங்க, அதெல்லாம் இருக்கீங்கன்னா மறுபடியும் ஒன்று சேருவீங்க. 5, 7 வலிமையாகிறதுனால
காதல் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க, திருமணமாக கைகூடுமானா காதல் செய்கிறவங்க இப்போ திருமணமாக கைகூடுவதற்கான வாய்ப்பு உருவாகுது. அதே போல் 7ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுடைய முன்னே சொன்ன பாருங்கள், உங்களுடைய சுய ஜாதகத்தின்படி கேது எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்துல இந்த கேது திசையினால் என்ன ஏற்பட போகுதோ அதை வலிமையாக்க போகிறாரு. அதே மாதிரி ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில் போட்டி ஏற்பட்டு அதில் வெற்றி பெற போகிறீங்க. அந்த வெற்றிக்காக அதிகப்படியான நேர உழைப்பை நீங்கள் செய்ய போகிறீங்க. இது எல்லாம் நடக்க போகுதுங்க உங்களுக்கு கும்பராசிக்காரங்களுக்கு. அதனால் கேது உங்களுடைய சுய ஜாதகத்தில் எங்கே இருக்காரோ அதை பார்த்தோன்னா பின் பாயிண்ட்டாக இதுதான் நடக்குங்கிறத அடித்து சொல்லிடலாம். அப்போது உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு தடவை நிச்சயமாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு கன்சல்டிங் பண்ணிக்கிறது மிக மிக அவசியம் கும்பராசிக்காரங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு பகவான் 5ல் இருக்கிறது அமோகம், தெய்வ வழிபாட்டிலே நன்மைகள், பல வெற்றிகள் கிடைக்க போகுது உங்களுக்கு. அதனால் இந்த வரக்கூடிய சமயத்தில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னாங்க, ராகு பகவான் ஜென்மத்தில் இருக்கார் இல்லைங்களா, அதனால் துர்கா தேவி, மாரியம்மன், காளியம்மன், அதே போல் பொன்னியம்மன், இந்த மாதிரி கிராம தேவதைகள் பெண் தெய்வங்கள் இருக்காங்க இல்லைங்களாங்க, இந்த மாதிரி இருக்காங்க இல்லைங்களா பெண் தெய்வம், அந்த பெண் தெய்வ வழிபாடு வெள்ளிக்கிழமையில் செஞ்சு வாருங்க, நன்மை உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்படி வழிபாடு செய்யணுங்க, அதே எங்களுக்கு ஒரு பெரிய குழப்படியாக இருக்குது அப்படின்னா, வெள்ளிக்கிழமையில் அந்த கோவிலுக்கு போய் மஞ்சள், குங்குமம், பழம், வெற்றிலை, பாக்கு, இது மாதிரியான விஷயங்கள், வஸ்திரம் அந்த சாமிக்கு எல்லாம் செஞ்சு இந்த சாமிக்கு குளிர்ந்தியாக அபிஷேக ஆராதனை செஞ்சு அந்த வஸ்திரம் சாத்தி நல்ல பொங்கல் வச்சு சாமிக்கு வழிபாடு பண்ணுங்க. நல்ல பலன் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். சிவாய நமக.